விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மனைவியை அடித்து கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வயதாகும் காலத்தில் குடித்துவிட்டு அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்ததை தட்டி கேட்டதால் மனைவிக்கு கணவனே யமனான சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? மது போதையில் என்ன செய்கிறோம் என தெரியாமல் தாலி கட்டிய மனைவியை அடித்தே கொலை செய்த கணவன் இவர்தான். குடித்துவிட்டு ஏண்டா தொல்லை கொடுக்கிற என கண்ணீர் விட்டு கதறிய பெண்ணிற்கு கணவனே யமனான சம்பவத்தில் நடந்தது என்ன? சிவகாசியில் இருந்து சாத்தூர் செல்லும் சாலையில் உள்ள சிவகாமிபுரத்தில் வசித்து வந்தவர்கள் ஜோசப் தங்கவேலம்மாள் தம்பதியினர். ஜோசப் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்த நிலையில் தங்கவேலம்மாள் பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரிந்தார். இருவர் மட்டும் ஒரு வீட்டில் வசித்து வந்த நிலையில் அருகே உள்ள வீட்டில் மகன் சிவா தனது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் மதுபோதைக்கு அடிமையான ஜோசப் தினமும் குடிபோதையில் வீட்டிற்கு திரும்பி தனது மனைவி தங்கவேலம்மாளுடன் பிரச்சனை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். விடிய விடிய உறங்க விடாமல் மனைவியை திட்டி கத்தி கூச்சலிட்டு சித்திரவதை செய்து வந்தார். சம்பவத்தன்று வழக்கம் போல ஜோசப் தனது போதை ஆட்டத்தை அரங்கேற்றியுள்ளார். அதில் பொறுமை இழந்த மனைவி தங்கவேலம்மாள் கணவனை எதிர்த்து தட்டி கேட்டுள்ளார். அடிக்கடி குடித்துவிட்டு பிரச்சனை செய்து வாழ்க்கையையே நாசமாக்கி விட்டதாக கூறி ஆதங்கப்பட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த ஜோசப் போதை மயக்கத்தில் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என தெரியாமல் கொலைவெறி செயலில் ஈடுபட்டுள்ளார். மனைவியை முகம் மற்றும் தலையில் தாக்கி காயப்படுத்தியவர் கீழே தள்ளி காலால் எட்டி உதைத்துள்ளார். அதில் பின்பக்க தலையில் காயமடைந்த தங்கவேலம்மாள் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதையறிந்த மகன் சிவா தனது தந்தை ஜோசப்பை தட்டி கேட்டு தாக்கியுள்ளார். பின்னர் ஊர்க்காரர்கள் தகவல் கொடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தங்கவேலம்மாளின் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக உடற்கூராய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மது போதையில் இருந்த ஜோசப்பை கைது செய்து சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியை கெடுக்கும், சில நேரம் உயிரையும் பறிக்கும் என்பதற்கு ஜோசப்பின் ஆத்திரமே உதாரணம்.